சிலாஜித் அஸ்வகந்தா மற்றும் சஃபேடு முஸ்லி போன்ற பிரீமியம் பொருட்களுடன் உங்கள் உடல் வலிமை, மன உறுதி மற்றும் உயிர் சக்தியை அதிகப்படுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை இயற்கை முறையில் பெருக செய்யுங்கள். கேபிஒய் பாலா அவர்கள் ஃபர்ஸ்ட் வந்து பாலா எக்ஸ்போஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க, பாலா ட்ராப்ட் அப்படின்ற மாதிரி இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஆம்புலன்ஸ் மேட்டர் வந்து சொன்னாங்க. அது என்னன்னா, ஆம்புலன்ஸுங்கிறது சாதாரண விஷயம். கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு ஒருத்தர் தெரிவிக்கிறாரு, நண்பா ஒரு ஆம்புலன்ஸ் 15 வருஷம் தான் ஓடலாம் அப்படின்னு. நீங்க அவர்கிட்ட பேச முயற்சி செஞ்சீங்களா பாலா அவர்கள்கிட்ட? இல்ல, அவர் என்கிட்ட பேசினாப்ல. டக்குன்னு வந்து இல்லைண்ணா எங்கிட்ட யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க, எல்லாம் அவங்கவுங்க ஸ்கிரிப்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னாப்ல. ஆனா அது சொல்லும் போது என்ன ஒரு வருத்தமா இருந்ததுன்னா, இந்த மாதிரி என்னை பத்தி பேசி வீடியோ போட்டு எல்லாம் சம்பாதிச்சுறாங்க, பரவாயில்ல சந்தோஷமா இருந்துட்டு போட்டோம் அப்படின்னா அது வந்து சுருக்குனுச்சு. ரோபோ சங்கர் மறைவன்னைக்கு பாலாட்ட டைரக்டா சொல்லல, அமுதவாணனை கூப்பிட்டு தயவு செய்து வான் பண்ணு, இது மாதிரி ஒரு வீடியோ பார்த்தேன். இவரே அடுத்த நாள் வந்து ஒரு வீடியோ போடுறாப்புல, செல்ஃபி வீடியோ. ஆமா, நான் என்ன கேட்கறேன்னா, அப்படி வீடியோ போடுறாருல்ல செல்ஃபி, அப்ப இந்த மாதிரி ஆவணங்கள் திருப்பி சப்மிட் பண்ணாங்கல்ல, திருப்பி ஒரு செல்ஃபி வீடியோ போட வேண்டியது. அன்னைக்கு நைட்டு நான் தான் பாலாக்கு போனேன். சொன்னேன், என்னப்பா சொல்லுப்பா, ஏன்ப்பா அப்படி நடக்குதுன்னா, அப்பதான் இந்த மேட்டரை சொல்றாரு. நீங்க கூட இப்படி பண்ணிட்டீங்களே, காலை கூட நீங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு ரெக்கார்ட் பண்ணிருக்கீங்களா, எனக்கு சந்தேகமா இருக்குனே. இந்த காலை மட்டும் ரெக்கார்ட் பண்ணி வச்சு நான் போட்டிருந்தேன்னா, தட்ஸ் a ஒரிஜினல் ப்ரூஃப் வாட் பாலா செட் ஃபார் ரிகார்டிங் திஸ் இஷ்யூ. நீ இதை போட்டு சம்பாதிச்சீங்க, நீ யார்கிட்ட வேணாலும் பேசிக்கலாம், என்கிட்ட பேசிடக்கூடாது. பாலா எக்ஸ்போஸ்டுங்கிறது வேற, பாலா ட்ராப்டுன்னா என்ன அர்த்தம்? நீ சிக்கிக்கிட்ட. அதை கேட்டதுக்கு அமுதவாணன் வந்து ஏதோ வந்து ஒரு படம் நடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த ப்ராப்ளம். ஒரு படம் நடிக்கிறதுக்கும் ட்ரஸ்ட்டுக்கும் என்ன சம்பந்தம்? இவர் செய்யறத மட்டும் படம் நடிச்சோன்னு இப்படி எல்லாம் பேசுறாங்க அப்படின்னா, இவங்களே அந்த படத்துக்கு ஏதோ பப்ளிசிட்டி தர்ற மாதிரி இருக்கு. பாலா வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 வருஷமா இந்த விஷயங்கள், இந்த ஆம்புலன்ஸ் கொடுக்குற விஷயம்லாம் செஞ்சுட்டு இருக்காரு. அவ்வளோ நாளா வெளில வராத ஒரு விஷயம் இப்போ ஏன் வந்திருக்கும்? ஆனா அதுக்கு உடனே வந்து இந்த ஒரு படம் நடிச்சாப்ல அதுக்கப்புறம் தான் அப்படின்ட்டாங்க. ஒன்றும் கிடையாது, படம் நடிச்சதுனாலலாம் கிடையாது. படம் நடிச்சு இன்னும் நிறைய விஷயங்கள் அவர் செஞ்சிருக்கலாம். முன்ன சம்பாதிச்சதை விட இன்னும் நிறைய சம்பாத்தியம் வந்திருக்கும். எல்லாமே பேக்ரவுண்ட் செக் பண்ணுவாங்க, எப்படி தராரு, ஏன் தராரு, இதெல்லாம் சாதாரணமா நினைச்சிங்களா? ஒரு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து, ரெவென்யூல இருந்து எல்லா ஆபீசர்ஸும் வந்து கண்காணிப்பாங்க. அட்லாஸ்ட் வந்து பாலாவை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதுதான் நடந்திருக்குன்னு நானும் நம்புறேன். கேபிஒய் பாலா அவர்கள், அவர் மேல இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா நிறைய குற்றச்சாட்டுகள் வச்சுட்டே போறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாலா எக்ஸ்போஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க, அதுக்கப்புறமா பாலா ட்ராப்ட் அப்படின்ற மாதிரி இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க நீங்க? இல்ல, இது நடந்ததுதான். இப்போ அவங்க எல்லாம் ஆவணத்தெல்லாம் காமிச்சு, நம்ம சீனியர் ஜேர்னலிஸ்ட் உமாபதி கிருஷ்ணன் அவர்கள் நிறைய ஆவணங்கள்லாம் கொண்டு வந்து சமர்ப்பிச்சு எல்லாத்தையும் இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. அவர் சொல்லும் போது ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல நான் கூட வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி தான் பேசினேன். சப்போர்ட் பண்ணி பேசி, என் தம்பி அப்படி பண்ணிருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்லாம் சொல்லக்கூடாது அப்படின்லாம் சொன்னேன். 4 பேருக்கு நல்லது செய்யறதுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லைன்னு. இப்போ அதான் சொல்றேன், அவன் மேல தப்பு கிடையாது, அவன் நல்லதுதான் செய்யறான், அவன் நல்ல எண்ணம் படைத்தவன். அவன் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப லோவான ஒரு ஃபேமிலியிலேருந்து வந்தவன். அவனுக்கு கஷ்டம்னா என்னன்னு தெரியும், பசினா என்னன்னு தெரியும். மற்றவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் பண்றது, ஆக்சுவலாக என்னன்னா ஜென்ரலான ஒரு விஷயம் சொன்னேன். சர்ப்ரைஸுங்கிறது எல்லாருக்குமே பிடிக்கும். அதில் ஒருத்தருக்கு வந்து கிடைக்காத ஒரு விஷயத்தை ஒருத்தர் சர்ப்ரைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அவங்களுக்கு, இல்லையா? அப்படியே அவன் நிறைய பேருக்கு வந்து நிறைய பேர் செஞ்சிருக்காப்புல. அப்படி செஞ்ச ஒரு விஷயத்தில் இந்த தவறுகள் நடந்து போச்சு. இப்போ இந்த ஆம்புலன்ஸ் மேட்டர் வந்து சொன்னாங்க. அது என்னன்னா, ஃபர்ஸ்ட் அவர் உமாபதி சொல்லும் போது நானும் அப்படிதான் சப்போர்ட் பண்ணி தான் பேசினேன் பாலாக. அப்புறம் நானே போய் அந்த ஒரு ஆப்ல எடுத்து பார்த்தேன். நம்பரை போட்டு பார்த்தேன். அப்புறம் பார்த்தா, என்ன இது 31 வருஷம் ஓல்டா இருக்கு, என்ன இதுக்கு இன்சூரன்ஸ் இல்லை, ஏன் இது வந்து இத்தனை வருஷம் ஓல்டு வந்து ஏன் இப்படி கொடுத்தாங்க அப்படிங்கிறது நமக்கு ஒரு கேள்வி. அப்போ நான் என்ன சொன்னேன்னா, இப்போ அதான் சொல்றேன், அதை நம்புறேன். பாலா இதை செய்யல, யார் இதை செய்ய சொன்னா, ஏன் இவங்களை யூஸ் பண்ணாங்க? ஒரு முகத்தை, ஒரு ஃபெமிலியரான முகத்தை யாரோ ஒருத்தர் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஏன் இவங்கெல்லாம் யூஸ் பண்ணாங்க, இதுக்கு பின்னாடி என்ன நடக்குது, யார் இயக்குறாத அப்படின்னு தான் நான் சொல்லியிருந்தேன். அதுதான் எனக்கும் டவுட்டு. அதுக்கான பதில் வரமாட்டேங்குது, இன்னும் வரல. அது வரும்னு விரைவில் எதிர்பார்க்கிறேன். நீங்க அவர்கிட்ட பேச முயற்சி செஞ்சீங்களா பாலா அவர்கள்கிட்ட? அவர் என்கிட்ட பேசினாப்ல. அடுத்த நாள் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு உடனே வந்து என்கிட்ட பேசினாப்ல. என்ன பேசும்போது டக்குன்னு வந்து, இல்லைண்ணா எங்கிட்ட யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க, எல்லாம் அவங்கவுங்க ஸ்கிரிப்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னாப்ல. நான் சொன்னேன், என்னப்பா அது, நீ யார்ட்டையாவதுன்னா நீ ஒரு பெரிய சேனலில் போய், நீ பெரிய யூடியூப் சேனல்ஸ் உனக்கு தெரியும் இல்லையா, நீ போய் அந்த பெரிய யூடியூப் சேனல் நீ போய் ஒரு பேட்டி கொடுத்துட வேண்டியதானே அப்படின்னு நான் சொன்னேன். இல்லை பண்ணுவேன், நான் 4 நாளில் நான் ப்ரெஸ் மீட் வச்சு நான் சொல்லலான்னு இருக்கேன் அப்படின்னாப்ல. சரிப்பா சொல்லிடு அப்படின்னு. ஆனால் அது சொல்லும் போது என்ன ஒரு வருத்தமாக இருந்ததுன்னா, இந்த மாதிரி என்னை பற்றி பேசி வீடியோ போட்டு எல்லாம் சம்பாதிச்சுறாங்க, பரவாயில்ல சந்தோஷமா இருந்துட்டு போட்டோம் அப்படின்னாப்ல. அது கொஞ்சம் சுருக்குன்றுச்சு.
அப்போ நான் அதனால தான் நேற்று நான் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன், ரொம்ப மன வருத்தப்பட்டேன். ஓகே. சரி, ஆக்சுவலாக என்னன்னா, நான் அது நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். நம்ம பெத்த அம்மா வந்து போய் இப்போ உங்கள் பையன் தெரியுமா திருடன் அப்படின்னா நம்ப மாட்டாங்க. என் பையன் அப்படி சொல்லாங்க. அதான் நான் அப்படி தான் இருந்தேன் ஃபஸ்ட்டு. அப்புறம் என் பையன் இப்படி பண்ணியிருக்கான், ப்ரூஃப் எல்லாம் இருக்குண்ணா. என்னப்பா இப்படி தான் நடந்திருக்காமே, இதுலேருந்து எப்படியா என் பையன் நல்ல பையன் சார், யாரோ சேர்வாரோட சேர்ந்து இப்படி கெட்டு போயிட்டான் சார், அவனை வெளில கொண்டு வந்துருங்க சார் அப்படின்னு தான் போராடுவாங்க. இதே விஷயம் தான் நானும் சொன்னேன். அவன் நல்லதுக்காக சொல்லி சீக்கிரம் போய் சொல்லிடுப்பாளா, அந்த மாதிரி இருக்க வேண்டாம், நீ எவ்வளவோ நல்லது செய்கிறா, நல்லது செய்கிற விஷயங்கள் தடப்பட்டு போயிடும், நீ போய் சொல்லிடுப்பாளான்னு சொல்லும்போது நீங்கள் வந்து இல்லை இது நீங்கள் வீடியோ போட எல்லாம் சம்பாதிக்கினேன் அப்படின்னா அது வந்து ஒரு சுருக்குனுச்சு. ஓகே. ஏன் அப்படி சொல்கிற, அது மாதிரி சொல்லாதப்பா, நான் வீடியோ போட்டு சம்பாதிக்கல சார். அப்போ நீ போயிட்டு ப்ரெஸ் மீட் கொடுன்னா ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு நான் அந்த வீடியோ லிங்க் அனுப்புகிறேன் அப்படின்னாப்புல. இப்போ நீ மட்டும் வீடியோ லிங்க் அனுப்புகிறேங்கிற, ப்ரெஸ் மீட் கொடுன்னா இல்லை உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறேன். எனக்கு ப்ரூவ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நான் யார் ப்ரூவ் பண்ணுறதுக்கு? நானா அவனுக்கு காசு கொடுத்தேன்? இல்லையே, உன் சொந்த காசை போட்டு நீ செஞ்சுருக்கிற. எனக்கு ப்ரூவ் பண்ணி என்ன பண்ண போகிறேன்? நீ போய் அதை என்னங்கிறத கரெக்டாக கிளாரிஃபை பண்ணிடுங்க. கிளாரிஃபை பண்ணாமல் இருக்கிறது தான் இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய கேள்விக்குறியாக மாறுது. நாள் கடந்துக்கிட்டே இருக்கு, கிளாரிஃபிகேஷன் வரவே இல்லை. இல்லை, ஒருத்தர் ஆவணத்தை கொடுத்துட்டாரு, தம்பி இப்போ வந்து உங்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. உங்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கும்போது அந்த குற்றச்சாட்டுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் மறுப்பு சொல்கிறீங்க, அப்புறம் கரெக்டான ப்ரூஃபை கொண்டு வந்து உங்கள்கிட்ட கொடுக்குறாங்க. அப்போ நீங்கள் அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய நேரம். கண்டிப்பாக அதைத்தான் சொல்கிறேன். சொல்லாமல் விட்டீங்கன்னா அப்புறம் உங்களை தான் கேட்பாங்க, ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு கேட்பாங்க. அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கு. நான் அன்னைக்கே சொன்னேன் சொல்லுன்னு. நான் வந்து ரோபோசங்கர் மறைவு அன்னைக்கு அந்த வீட்டில் வந்து அவங்கெல்லாம் பார்க்க வந்தப்போ நீங்கள் நைட்டே பாலாட்ட டேரெக்டாக சொல்லலை, அமுதவாணனை கூப்பிட்டு தயவு செய்து வான் பண்ணு, இது மாதிரி ஒரு வீடியோ பார்த்தேன், அவர் சீனியர் ஜேர்னலிஸ்ட் போட்டிருக்காரு, என்ன நடக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்படியா, சரி ஓகே, இல்லையா நான் பேசிடுறேன் அப்படிங்கிறாப்புல. பேசிட்டு பாலா அமுதவாணன்ட்ட சொல்லியிருக்கேன், அன்றைக்கி நைட்டு நாங்கள் போய் டீ குடிச்சு பேசிகிட்டு இருக்கோம், அமுதவாணன்ட்ட சொல்லியிருக்கேன், கொஞ்சம் தயவுசெய்து அது என்னன்னு ஃபாலோ பண்ணு. அப்புறம் அன்றைக்கி நைட்டு வந்து ஒரு இவரே அடுத்த நாள் வந்து ஒரு வீடியோ போடுறாப்புல, செல்ஃபி வீடியோ. ஆமாம், சர்வதேச கூலி இல்லை தினக்கூலி அப்படின்ற மாதிரி. நான் என்ன கேட்குறேன்னா, அப்படி வீடியோ போடுறாருல்ல செல்ஃபி வீடியோ, அப்போ இந்த மாதிரி ஆவணங்கள் திருப்பி சப்மிட் பண்ணாங்கல்ல, திருப்பி ஒரு செல்ஃபி வீடியோ போட வேண்டியதுன்னு. இன்னும் போடலை, 2 நாள் ஆகிடுச்சு அவங்க போட்டு. ஏன் அது போடலாம்? அதுதானே விஷயம், அது போடணும்ல. சரி, நம்ம மேலே தவறு இல்லைங்கிறத சொல்லணும். சரி, தவறே இருந்தாலும் மன்னிப்பு கேட்டுருங்க, முடிஞ்சுது. எல்லோரும் சக மக்கள் தானே. நீங்கள் ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்டு, நல்ல கலைஞர், மக்களால் ஈர்க்கப்பட்ட ஒருத்தர், நல்லது செஞ்சிருக்காப்புல. ஒரு தவறு நினைஞ்சது, தவறை டக்குன்னு சரி செஞ்சிடணும், சரி செய்யணும். அந்த பொறுப்பும் இருக்குல்ல, சமுதாயத்து மேலே நமக்கு அக்கறை இருக்கு இல்லையா? அப்படி அக்கறை இருக்கிறதுனால நீ செய்யற. இன்னைக்கு வந்து ஒரு கிளினிக் கட்டுறாப்புல எவ்வளோ ஒரு நல்ல விஷயம், ஒரு இலவச மருத்துவமனைங்கிறது நிறைய பேருக்கு வந்து அவன் சொன்னான். அமுதவாணன் நீ கேட்கும்போது சொன்னேன் இல்லையா, அது வந்து என்னன்னா, இந்த கிளினிக் வந்து நம்ம இந்த டெய்லி வேஜஸில் ஒர்க் பண்ணுறவங்களாம் சம்பளமே நார்மலாக தான் வருது. அப்போ அவங்க எப்படி போய் ஒரு வியாதினா பார்ப்பாங்க, அதுக்கு செலவு பண்ணும், அவங்களுக்காக ஒன்று கட்டணும் நினைப்பு, எவ்வளோ பெரிய நல்ல எண்ணம். ஆமாம், அதெல்லாம் பண்ணுறப்ப இந்த மாதிரி பண்ணது பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லும்போது இது அடிபட்டு போயிடும்ல. அப்போ அதை கிளாரிஃபை பண்ணுங்கிறேன், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. இன்றைக்கும் பாலா நல்லவன் தான், அப்படிதான் நாங்கள் எல்லாருமே சொல்கிறோம். அவரும் அதான் சொல்கிறார், உமாபதி கிருஷ்ணனும் அதான் சொல்கிறார், அவன் நல்லவன் தான், யாரோ பின்னாடி இருந்து இயக்கிட்டு இருக்காங்க, அது யாருக்காகவும் செய்ய வேண்டாம் அப்படிங்கிறாப்புல. அதுதான் மேட்ரு. ஓகே, நீங்கள் கடைசியாக பேசும்போது இந்த ஒரு கான்வர்சேஷன் உங்களுக்கு, அந்த கான்வர்சேஷன் தான் வந்து அப்போ நம்மளே வந்து கோச்சிட்டப்போ அதான் சொன்னேன், என்னையா நான் உனக்கு நல்லது சொல்ல வரேன், என்னை பார்த்தே நீ வந்து உனக்கு போட்டு சம்பாதிக்கிறேன்னு கேட்குறேன், அவ்வளோ நல்லா இல்லையேன்னு. அது எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. நான் எதுவுமே சொல்லிக்கல அவன்கிட்ட. சரிப்பா பார்த்து சீக்கிரமாக கொடுத்துருங்க, சீக்கிரம் செஞ்சுருங்க. நான் செஞ்சிருவேன். சரி செஞ்சுருங்க. அமுதவாணன் அவருக்கு தெரிஞ்சிருக்குமா இந்த விஷயங்கள் எல்லாமே? ஏன்னா அவர் ரொம்ப தெரியல, எனக்கு அதுவும் தெரியல. அமுதவாணன் நேற்று அன்னைக்கு நான் தான் வந்து என்னோட இன்டர்வியூ வந்ததுக்கப்புறம் நான் வந்து பாலாவை பற்றி நான் அந்த மாதிரி சொன்னேன், அந்த மாதிரி ஆவணங்கள்லாம் நானே பார்த்தேன்னு சொன்னதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு நான் தான் பாலாவுக்கு ஃபோன் பண்ணேன், பேசிடலாம் என்னென்னாவது கேட்கலாம். ஏன்னா இப்போ மற்றவங்களுக்கு பாலா ஒரு செலிபிரிட்டி, அவர் என்ன ஆச்சு ஏதாச்சு எப்போ ப்ரெஸ்ஸில் கொடுப்பாருங்கிறது சொன்னேன். எனக்கு நண்பனாக இருந்தவன், கண்டிப்பாக. அப்போ நண்பனாக இருந்தவன்கிட்ட போய் கேட்கணும், என்னப்பா அது நடக்குது, ஏன் பண்ண கால் பண்ணால் எடுக்கலை, திடீர்னு மிட் நைட்டில் கால் பண்ணி ரிப்ளை பண்ணாப்புல. சொன்னேன், என்னப்பா சொல்லுப்பா, ஏன்ப்பா அப்படி நடக்குதுன்னா அப்போ தான் இந்த மேட்டரை சொல்கிறார், நீங்கள் கூட இப்படி பண்ணிட்டீங்களேண்ணே அப்படின்னு ஒரு கோவம் வந்தது. நீங்கள் எப்படின்னா என்னை பற்றி தப்பாக சொன்னீங்க நீங்கள் அப்படின்னு சொன்னோன்னா, தப்பாக சொன்ன மாதிரி தெரியல. அவர் என்ன சொன்னார், நீங்கள் பின்னாடியிலேருந்து இயக்குறீங்கன்னு சொன்னதே, ஏன்பா எப்படி ஏன்னா பின்னாடிலேருந்து இயக்குறேன் என்ன சொல்கிறீங்க, எல்லாமே என் சொந்த காசில் பண்ணுறேன் நான். நீ பண்ணது நல்ல விஷயம் பண்ணது எனக்கு தெரியுதுப்பா, ஆனால் அதை போய் நீ சொல்லணும்ல, ப்ரூவ் பண்ணணும்ல. ஒருத்தர் கேட்குறாங்கன்னா கேள்வி வந்துருச்சுன்னா நீ அது பதில் சொல்லிடணும்.
கேள்வி வராத வரைக்கும் ஓகே, கேள்வி வந்துச்சுன்னா பதில் சொல்லணும்ல, அதுதான் முக்கியம். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க, இதுக்கு பின்னாடி எந்த விஷயம் இருக்கும், நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம நினைக்கிறதுக்கு எதுவும் இல்லைப்பா. ஏன்னா இதுக்கெல்லாம் வந்து பெரிய ஒரு இப்போ அவர் வந்து அந்த சிஎஸ்ஆர் ஃபண்ட்ஸ் பற்றி இன்னைக்கு சொன்னார், நேற்று சொல்லியிருக்காரு. கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிக்காக சில ஃபண்ட்ஸ் வரும், அந்த ஃபண்ட்ஸை ஒரு நிறுவனம் வாங்கி அதை பாலா மூலியமாக வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு அது வந்து இனிமே அதான் சொல்லல, அவர் ஆவணங்கள் வச்சிருக்கலாம், அவர் வச்சிருப்பாரு, இல்லை அவர் அதுக்கான கரெக்ட். ஏன்னா ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட்டுங்கிறவர் ஒரு கரெக்டான ஆதாரம் இல்லாமல் பேச மாட்டாங்க கண்டிப்பா. ஸோ அவங்க ஒரு ஆதாரம் வச்சு தெளிவாக சொல்கிறாங்க. அந்த தெளிவாக சொல்லும் போதும் சொல்கிறாங்க, தம்பி உனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, வெளியில் வந்துரு, நீ மாற்ற, நீ ட்ராப் ஆகிட்ட, அதான் ட்ராப் ஆகிட்டேங்கிறது, நீ ட்ராப் ஆகிட்ட. பாலா எக்ஸ்போஸ்டுங்கிறது வேற, பாலா ட்ராப்டுன்னா என்ன அர்த்தம், நீ சிக்கிக்கிட்ட, நீ சிக்கிக்கிட்ட, வெளில வந்துருப்பா, நீ சிக்கிக்கிட்ட, நாங்கெல்லாம் சொல்றோம்ல வெளில வா, என்னன்னு சொல்லிடு, டப்புன்னு சொல்லிடு. அதுதான் இப்போ சொல்ல வர்றது. அது யாரு பின்னாடி இந்த இயக்குறா என்ன பண்றாங்கலாம் தெரியல. அதை கேட்டதுக்கு அமுகவாணன் வந்து ஏதோ வந்து ஒரு படம் நடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த ப்ராப்ளம் அப்படின்னாப்புல. கேட்கும்போது பாலா நீ நைட்டு என்கிட்ட பேசும்போது எனக்கு இதெல்லாம் சிரிப்பா இருக்குன்னேன்னாப்புல. அப்படியா, சரி ஓகே. எனக்கு இப்போ இது கேட்கறதுக்கு சிரிப்பா இருக்கு, இதை கேட்கறது சிரிப்பா இருக்குன்னா, பிளாக் பாண்டின்னு ஒருத்தர் இருக்காரு, ஒரு 19 வருஷமா படம் நடிச்சிட்டு இருக்காப்புல, அவர் உதவ மனிதன் ட்ரஸ்ட் வச்சு நிறைய பேர் செஞ்சுட்டு இருக்காப்புல. பார்த்தோம். ஒரு படம் நடிக்கிறதுக்கும் ட்ரஸ்ட்டுக்கும் என்ன சம்பந்தம்? படம் நடிச்சதுனால இப்போ அவருடைய வாழ்க்கை ஏதாவது அந்த ட்ரஸ்ட்ல ஏதாவது உண்மை இல்லைன்னு சொல்லிட்டாங்களா? இவர் செய்யறத மட்டும் படம் நடிச்சோன்னு இப்படி எல்லாம் பேசுறாங்க அப்படின்னா இவங்களே அந்த படத்துக்கு ஏதோ பப்ளிசிட்டி தர்ற மாதிரி இருக்கு. அதுதான் தப்பு. அது ஒரு அதெல்லாம் அவங்க யோசிச்சு பண்றாங்களா இல்லை யோசிக்காம பண்றாங்களா? இல்லை நாம வந்து நேற்று எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நாம நல்லா சொல்றோம், நம்மளை முட்டாள் மாதிரி பார்க்குறாங்களோ. அப்புறம் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாட்ட சொல்லி, எங்கள் அம்மா சொன்னாங்க, உனக்கு ஏன்ப்பா அந்த வேலை, நீ போய் எதுக்குப்பா அவனுக்கு அட்வைஸ் பண்ணுறேன்னாங்க. தெரிஞ்சது தான். அப்போ எங்கள் அப்பா என்ன சொல்கிறாரு, வேணாம்ப்பா விட்டுருப்பா, நீ போயெல்லாம் சொல்லி ஏன்பா இதை பற்றி அவர் சுத்தமாக பிடிக்கல எங்கள் அப்பாவுக்கு. நான் சொன்னேன், இல்லைப்பா எனக்கு வருத்தமாக இருக்குது, நான் வந்து யதார்த்தமாக ஒருத்தன்ட்ட வந்து எப்படிலாம் செய்யாதப்பா வெளில வந்துருங்கிறேன், என் சக நண்பனை சொல்கிறேன். அவன் என்னையே திருப்பி வந்து நீங்கள் வந்து வீடியோ போட்டு சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு. அப்போ தான் கேட்டேன், ஓ அதனால தான் என் வீடியோவில் கேட்டேன், ஓ இத்தனை நாளாக நீங்கள் தான் எனக்கு படி இழந்துட்டு இருந்தீங்களோ, எதுக்கு அதை சொன்னீங்க? அதாவது ஒருத்தர் ஆபத்தில் இருக்காருங்கிறப்போ கை தூக்கி விடுறவன் தான் நண்பன். அந்த நண்பனையே திருப்பி நீ கேள்வி கேட்டேன்னு வச்சுக்கோ, வெளியில் சொல்ல வேணாம், எங்கிட்ட சொல்லி, ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்து போச்சுண்ணே, என்ன பண்ணலான்னு அப்படின்னா, ஒரு அனுபவத்துக்காவது நாங்கள் ஏதாவது ஒன்று சொல்லுவோம்ல, ஐயா இதை பண்ணு, சரி ஓகே நான் சப்போர்ட் பண்ண, நான் கூட இருக்கேன், நீ பண்ணு. ஒன்றும் இல்லை, நீ இது தவறு நடந்து போச்சா, ஒரு 8 ஆம்புலன்ஸ், ஒன்றும் இல்லைப்பா, 8 ஆம்புலன்ஸ் தப்பாக இது பண்ணிட்டாங்களா, நீ என்ன பண்ணு, எல்லாத்தையும் வாபஸ் வாங்கிடு, சாரிங்க இந்த மாதிரி தவறாக நடந்து போச்சு, இது என்னுடைய பார்வையில் வரல சொல்லிட்டு நான் வந்து அவங்க எல்லாருக்கும் புதுசாகவே மறுபடியும் வாங்கி தரேன், எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க, இப்போ தான் படம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லு. நல்ல விஷயம், ஓப்பனாக சொல்கிறது பெட்டர். ஐ திங்க் இட் இஸ் பெட்டர் ஃபார் எவ்ரி ஒன் இன் த லைஃப், ரைட்? கண்டிப்பாக. வென் யூ ஆர் நாட் ரெடி டு டெல், நீ அதை வந்து சொல்கிறதுக்கு இல்லை இதுலங்கும் போது தென் தட் இஸ் சம்திங் ராங், அது வேண்டாம் அப்படிங்கிறோம். அப்படி சொல்ல வரும்போது சொல்கிறோம் பண்ணிடுப்பா அப்படின்னு சொன்னால் உடனே ப்ரெஸ்ஸில் கூப்பிட்டு சொல்லிடுப்பா, இல்லைண்ணே நான் என்கிட்ட உண்மை இருக்குண்ணே அப்படின்னாப்புல, உண்மை இருக்குன்னா சொல்லிடுப்பா, டக்குன்னு சொல்லிடு எல்லா விஷயத்தையும். இல்லை நான் சொல்லுவேன், ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள்லாம் பேசுறது தான் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னப்போ, நீங்கள் பேசி சம்பாதிச்சு பண்ணால் அதுக்கு தான் கேட்டேன். அவர் ஒரு வீடியோ போட்டாப்புல, அந்த வீடியோவை கவுண்டர் பண்ணி பேசலாம், நான் நேற்று தான் பேசினேன் அந்த வீடியோவை கவுண்டர் பண்ணி. அந்த வீடியோவில் வந்து எனக்கு யூடியூப் சேனலில் நான் அதை சம்பாதிக்கல, நான் இன்ஸ்டாகிராமில் தான் வீடியோ போடுறேன், அதில் நான் வந்து காசு வராது அப்படின்னாப்புல. அப்போ நான் கேட்டேன், ஓ இன்ஸ்டாகிராமில் வீடியோ போட்டால் காசு வராது, கரெக்டு தான், யாருக்காக வீடியோ போட்டோமோ அவங்களுக்கு காசு தருவாங்களே, ப்ரமோஷன், அதுக்கு பேர் சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ். நான் என்ன புதுசாக சொல்கிறேன், இருக்கிற ஒரு விஷயம், எல்லாருக்கும் இருக்கிற விஷயம் தான். இட்ஸ் அ பிஸ்னஸ், ப்ரமோஷன், yeah it is a business, yeah media is a business, right? It's not for anyone free, because இந்த ஒரு விஷயத்தை வந்து யூடியூப்ல போட முடியுமா, அந்த யூடியூப்ல உள்ள வியூஸ்ல ஒருத்தர் காசு வருது, so it's not free. அவர் சம்பாதிக்கலன்னு சொல்லுங்க, எல்லாரும் இங்க ஃப்ரீயா பண்றோம், எல்லாமே யாருமே காசு வரல சார். இப்போ நான் உங்களுக்கு ஒரு இன்சிடென்ட் சொல்றேன், காலேஜுக்கெல்லாம் கெஸ்டா போகும்போது சில இதுக்கு போகும்போதெல்லாம் நாங்கள் காசு வாங்கியிருக்கோம். இது இன்னொரு மிகப்பெரிய நடிகரும் கூட வந்தார். நாங்கள் 2 பேரும் 3 படம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு காலேஜில் கெஸ்டாக கூப்பிட்றாங்க.
அந்த காலேஜ் வந்து ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறதுனா அடிப்படை வசதிகளே இப்போ ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரியும் தோணுச்சு. அந்த அந்த ஸ்டூடெண்ட்ஸை பார்க்கும்போது எங்களுக்கு சரி இவங்கக்கிட்ட காசு வாங்கக்கூடாதுங்கிறது ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் தோணுச்சு. 2 பேருமே அன்றைய காலகட்டத்தில் நான் சொல்கிறது இவர் படம் நடிச்சிட்டாரு. நான் 2014-15 வச்சு காலகட்டத்தில் அவங்க வந்து சார் உங்களுக்கு என்ன பேமெண்ட் எனக்கு தர முடியாது அப்படின்னாங்க. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா இல்லை எங்களுக்கு நீங்கள் உங்கள் பேமெண்ட் நாங்கள் சொல்ல முடியாது அப்படின்னாங்க. சரி ஆளுக்கு 500 ரூபா தாங்க. ஓகே, ஏன் இதை செஞ்சோம் அப்படின்னா அந்த காலேஜில் உண்மையிலேயே ரொம்ப கஷ்டப்படுற நிறைய மக்கள் படிச்சிருக்காங்க. அப்போ அவங்களுக்காக செய்கிறோம். அதான மனிதாயம் இல்லையா? இப்போ கூட வந்த சக நடிகர் சிவகார்த்திகேயன். சிவகார்த்திகேயனுக்கும் அந்த உணர்வு உண்டு. இது எல்லாத்துக்குமே அந்த உணர்வு உண்டு. மற்றவங்களுக்கு செய்யணும், நம்ம வந்து அந்த கரெக்டான இடத்துல இது பண்ணணும் அப்படிங்கிறது உண்டு. அதைத்தானே இப்போ எல்லாரும் செய்கிறாங்க. செய்யும்போது ஒரு 4 பேருக்கு இன்னும் கூட செய்யும்போது உங்களுக்கு ஒரு பேர் கிடைக்குது, அதான் நல்ல விஷயம்தான் இல்லை? அதை பயன்படுத்திக்கிட்டு நல்ல மக்கள்கிட்ட நல்ல பேரும் எடுத்து நல்ல விஷயங்களும் பண்ணணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. இதில் எங்களுக்கு என்ன விருப்பு இருக்க போகுது? நண்பர்களாகிய உங்களுக்கு உண்மையிலே நான் அன்னைக்கு சிவகார்த்திகேயன் என் பயங்கர பீக், எதிர்நீச்சல் அப்படின்ற மாதிரி போய் அவ்வளோ பெரிய பீக். அன்னைக்கு அவர் செஞ்சதும் நான் வந்து கூட போகும்போது உண்மைதான் சிவா, இதுக்கு போய் வாங்கணும் தேவையில்லை அப்படின்னப்ப அவங்க வந்து லிட்டரலாக 500 ரூபா கொடுத்தாங்க. 500 ஓகே கொடுங்க வச்சுக்கிறோம் அப்படின்னா சும்மா அதாவது உங்கள் கையிலேருந்து 1 ரூபா வாங்கணும். அது நான் எப்பவுமே சொல்லுவேன், எந்த இடத்துலையுமே ரொம்ப கஷ்டப்படுற ஒருத்தவங்க இருந்தால் கூட அவங்கள்ட்ட சொன்னேன் எவ்வளோ இருக்குது கையில் சார், என்கிட்ட 1 ரூபா இருக்குது சார், 20 ரூபா இருக்குது சார், 50 ரூபா இருக்குது சார், கொடுங்க. அதாவது நீங்கள் காசு கொடுத்தாங்கிற திருப்தி, வாங்கினுங்கிற திருப்தி. இது என்னன்னா கொடுக்காம செஞ்சோன்னு இருக்கவே வேணாம். இலவசங்கிற பேச்சே வேண்டாங்க. நான் அதான் சார், இலவசங்கிற பேச்சு வேண்டாம், பரவாயில்ல கொடுங்க அப்படின்னு. சார் இல்லை சார் அப்படின்வாங்க. இல்லை கொடுங்க போகிறோம் வச்சுக்கிறேன் போ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படிதான் நாங்கள்லாம் வாழ்ந்துருக்கோம். பாலாவும் அதே மாதிரி தான் இருந்தாப்புல. இது ஏன் நடந்ததுன்னு தெரியல. எப்படி நடந்துச்சுன்னு தெரியல. நீங்க யோசிச்சிங்களா அதை பத்தி? பேசாமே இருந்திருக்கலாமோ அப்படின்னு வீட்டுல சொல்ற மாதிரி அம்மா அப்பா சொல்றாங்க. நான் பேசாம இருந்திருக்கலாம். ஆனா என்ன பண்றது, எனக்குள்ள ஒரு கோவம் வரும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, சில பேரை வந்து இப்படி பேசுறதுனால நான் வெளியில சொல்லணும்னா அது யாருக்குமே தெரியாது. அது காலைல என்கிட்ட கேட்கறாப்புல, இந்த காலை கூட நீங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு ரெக்கார்ட் பண்ணிருக்கீங்களா, எனக்கு சந்தேகமா இருக்குனே அப்படின்னாப்புல. நான் சொன்னேன், இந்த காலை ரெக்கார்ட் பண்ணி வச்சு நான் போட்டு என்ன பண்ண போறேன்? சரி ஓகே, அந்த காலை மட்டும் ரெக்கார்ட் பண்ணி வச்சு நான் போட்டிருந்தேன்னா அப்படி நீ சம்பாதிக்க நினைச்சேன்னா நீங்களாம் யாருமே எந்த சேனல்ட்டு நான் பேசணும்னு அவசியமே இல்லை. தட்ஸ் அ ஒரிஜினல் ப்ரூஃப் வாட் பாலா செட் ஃபார் ரிகார்டிங் திஸ் இஷ்யூ. நான் போட்டிருந்தேன்னா நான் தான் தமிழ்நாடு ட்ரெண்டிங்க, இதுக்கு பண்ணணுமா என்ன? அப்படிலாம் எங்களுக்கு என்ன இல்லையே. சக நண்பனை வச்சு வந்து சம்பாரிச்சு அதுதான் அவர் சொல்ல வந்தது. நீ இதை போட்டு சம்பாதிச்சீங்க. அப்போ நான் யோசிச்சேன், நீ யார்கிட்ட வேணாலும் பேசிக்கலாம், நான் எங்கிட்ட பேசிடக்கூடாது. ஏன்னா நான் யாருக்கிட்டையுமே அந்த மாதிரி பேசணும்னு. என்னுடைய சக நண்பர்களும் சரி, நடிகர்களும் சரி, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைப்பேன். அவங்களுடைய வளர்ச்சியை கண்டு சந்தோஷப்படுவேன். ஏன்னா நான்லாம் இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது எனக்குலாம் சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. அப்போ நான் மற்றவங்களை பார்க்கும்போது எங்களுக்கு அடுத்து வர நடிகர் எல்லாம் பார்க்கும்போது, பாலெல்லாம் வரும்போது அமுதவானம்னா கூப்பிட்டு வந்து இது பண்ணுறாப்புல, நடிக்க வைக்கிறாப்புல, டெலிவிஷனில் சான்ஸ் வாங்கிக்கிறாப்புல. ஏன் இது நடக்குது? எங்களுக்கெல்லாம் வாய்ப்பு. அமுதவானனுக்கு அது மாதிரி வந்து டாப் 10 பாலாஜின்னு ஒருத்தர் இருந்தார், கருணாசு, பாலாஜி, இவங்கெல்லாம் தான் பெரிய ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. அன்னைக்கு தம்பிடா அவனை வர சொல்லு, இன்னும் ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. நம்மளை மாதிரியே ஒருத்தன் வந்திருக்கானா அவனுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். நல்ல எண்ணத்தில் இருந்தார். இப்படி எல்லோரும் நல்ல எண்ணம் படைத்து நல்ல நிகழ்ச்சியெல்லாம் பண்ணி சந்தோஷமா இருந்த காலத்தில் இது ஏன் நடந்தது? அதுதான் கேள்வி. அந்த கேள்விக்கு அவங்க பதில் சொல்லணும். இன்னும் சொல்லலை, சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கணும். இப்போ பாலா அந்த மாதிரி பேசினதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு மாதிரியா மன வருத்தமா இல்லையா? அது மன வருத்தம் இருந்ததுனால தான் நேற்று பேசினேன். ஓகே, அவ்வளோதான். இது மேலே என்ன? ஓகே. ஸோ இந்த விஷயங்கள்லாம் இப்போ வந்து எக்ஸ்போஸ்டு, ட்ராப்டு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்கிறாங்கல்ல. பாலா வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 வருஷமா இந்த விஷயங்கள், இந்த ஆம்புலன்ஸ் கொடுக்குற விஷயம்லாம் செஞ்சுட்டு இருக்காரு. அவ்வளோ நாளாக வெளில வராத ஒரு விஷயம் இப்போ ஏன் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை இப்போ அதை பற்றி பெருசாக ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருப்பாங்க, நமக்கு தெரியாது. யாருமே வந்து ஒருத்தர் பண்ணும்போது இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படிங்கிறத உடனேவும் கண்டுபிடிக்க மாட்டாங்க. தோணாது இல்லை. இப்போ வந்து இப்போ ரோட்டில் ஒரு விஷயத்தை பார்க்குறோம், ஒரு வண்டி போகுது சூப்பராக இருக்குது அப்படிங்கிறான், படு போயிட்டு இருக்கு, டெய்லி போயிட்டு இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு தான் தெரிய வருது, ஏங்க அது கடைசியில் எங்கேருந்து திருடிட்டு வந்த வண்டியாமாங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்க. அந்த வண்டியை பார்த்துட்டு ஏங்க இப்போ கண்டுபிடிச்சிங்க, ஏன் நீங்கள் அப்போவே கண்டுபிடிக்கலன்னா, எல்லாரும் என்ன பார்க்கும்போதே வந்து வாங்க இந்த வண்டி நம்பர் இப்படி இருக்குது, இன்றைக்கி இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணணும், நம்ம என்ன ரோபோவா என்ன? கண்டிப்பாக அது மாதிரி இல்லைல்ல, ஏதோ இன்னைக்கு தோணி இருக்கு. ஆனால் அதுக்கு உடனே வந்து இந்த ஒரு படம் நடிச்சாப்புல அதுக்கப்புறம் தான் அப்படின்ட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது.
படம் நடிச்சதுனாலலாம் கிடையாது. படம் நடிச்சு இன்னும் நிறைய விஷயங்கள் அவர் செஞ்சிருக்கலாம். முன்ன சம்பாதிச்சதை விட இன்னும் நிறைய சம்பாத்தியம் வந்திருக்கும். அந்த சம்பாத்தியத்தில் இன்னும் நல்ல விஷயங்கள் செய்யறதுக்கு கூட அவர் ரெடியாக இருந்திருக்கலாம். இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. இது ரொம்ப நாளாக அவங்க ஃபாலோ பண்ணி ஒருத்தர் இந்த மாதிரி பண்றாரு, கரெக்டா இருக்கா இல்லையாங்கிறது எல்லாமே பேக்ரவுண்ட் செக் பண்ணுவாங்க. சரி, நீங்க போய் ஒரு ஹோம்ல சாப்பாடு கொடுக்குறப்பெல்லாம் அரசாங்கமோ இல்லை வந்து ஒரு பேக்ரவுண்ட் செக் எல்லாம் பண்ண மாட்டாங்க. பட் வென் யூ ஆர் இன் பப்ளிக் மீடியம்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பொதுமக்களுக்கு நான் வந்து ஒரு ஆட்டோ தரேன், இது பண்ணா எப்படி தராரு, ஏன் தராரு, இதெல்லாம் சாதாரணமாக நினைச்சிங்களா? ஒரு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ரெவென்யூல இருந்து எல்லா ஆஃபீஸர்ஸும் வந்து கண்காணிப்பாங்க. தம்பி அந்த ஏதோ ஒரு 10 பேர் இது மாதிரி பண்றாங்களாமே, என்ன பண்றாங்க சார்? அவங்க என்ஜிஓ நிறுவனம் வச்சு இந்த மாதிரி குழந்தைங்களுக்குலாம் சாப்பாடு போடுறாங்க. சரி, ஓகே, சாப்பாடெல்லாம் ஹைஜீனிக்கா இருக்காப்பா? ஹைஜீனிக்கா இருக்கு சார். ஓகே, பாத்துக்கங்க. மாறிட்டு போனா ஒரு ஹோட்டல்ல போயிட்டு ஹைஜீன் டெஸ்ட் பண்றாங்க. என்னங்க இத்தனை வருஷமா அந்த ஹோட்டல்ல இப்ப போய் ஹைஜீன் பண்றாங்க, காரணம் என்னன்னா அப்படின்னு நான் சொல்ல முடியும்? ரெகுலர் டியூட்டி. அவங்க பார்த்தோன்னா, தம்பி இந்த ஏரியாவில் அந்த ஹோட்டல் ரொம்ப நாளா போயிட்டு, சரி ஓகே, என்ன அது ஹைஜீன் கரெக்டா இருக்கா பாருங்க, நல்லா இருக்குங்கிறத விட்டுட்டு தானே வருவாங்க. சார் இது தப்பா இருக்கு சார், தப்பா இருக்கா, ஏன் இந்த மாதிரி எக்ஸ்பைரி வச்சிருக்கீங்க, நீங்க ரொம்ப நாளா இங்க ஓட்டுறீங்க, என்ன நடக்குது அப்படின்னு சொன்ன உடனே, சார் என் தொழிலையே வீணடிச்சாங்க சார். இதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் நார்மலா நடக்கிற விஷயம், ரெகுலரா பண்றாங்க. இது நடந்துகிட்டு இருக்கு. ஆபீசர்ஸ் அதிகாரிகள் அதுக்கு இருக்காங்க. அதை பாக்குறதுக்கு ஆம்புலன்ஸுங்கிறது சாதாரண விஷயம். கண்டிப்பா தம்பி ஒரு இடத்துக்கு ஒரு ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்குறோம்னா அந்த ஆம்புலன்ஸுக்கு டிரைவர் இருக்கணும். காலையில் ஒரு டிரைவர், அதாவது ஒரு இலவச ஆம்புலன்ஸ்னே வச்சுக்கோங்க. அந்த இலவச ஆம்புலன்ஸ் எப்படின்னா, காலையிலேருந்து ஒரு டிரைவர் அங்கே இருக்கணும், அவன் 12 மணி நேரம் டியூட்டி பார்க்கணும். நைட்டு ஒரு டிரைவர் வரணும், அவன் 12 மணி நேரம் டியூட்டி பார்க்கணும். இந்த 12 மணி நேரத்தில் அவன் தூங்கக்கூடாது. காலையில் இருக்கவன் கரெக்டாக அதே மாதிரி ரெஸ்ட் எடுத்து வரணும். பாயிண்ட் நம்பர் 1, அவனுக்கு கரெக்டான ஓட்டுநர் உரிமை இருக்கணும், லைசன்ஸ். ஆம்புலன்ஸில் எல்லா வசதிகளும் இருக்கணும். பெட்ரோல் டீசலில் வந்து ஃபில் ஆகிருக்கணும், ஃபியூயல் இருக்கணும், உள்ள கரெக்டான ஃபியூயல் இருக்கணும், எல்லா எலக்ட்ரிக் கனெக்ஷன்ஸும் கரெக்டாக இருக்கணும், வண்டி கண்டிஷன் இருக்கும். இதெல்லாம் பொறுப்பு. நான் ஆம்புலன்ஸ் கொடுத்ததில்ல, சரியா? ஆனால் நான் இதை சொல்கிறேன், ஏன்னா இதுதான் ஃபார்மேட். ஏன்னா அவசரம், சார் ஆம்புலன்ஸ் சொல்லணும் சார், இந்த வரேன், உடனே வரேன் அப்படிங்கும்போது ஒரு இது இருக்கணும். இதை செக் பண்ணிட்டு தான் நீங்கள் கொடுக்கணும். இப்போ இவர் செய்கிற தவறு, இதை செக் பண்ணாமல் விட்டார். இதெல்லாம் பார்த்துடணும், சும்மா கொடுக்கறது இல்லை. நான் பழைய வண்டி அப்படின்ற மாதிரி வர அதுதான் ப்ரூவ் ஆயிடுச்சு, அதுதான் ப்ரூவ் ஆயிருக்கு. இப்போ அதுதான் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. 31 வருஷம் பழைய வண்டி ஒரு ஆம்புலன்ஸ். நான் கேட்கிறேன், ஒருத்தரை கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு ஒருத்தர் தெரிவிக்கிறாரு, நண்பா ஒரு ஆம்புலன்ஸ் 15 வருஷம் தான் ஓடலாம் அப்படிங்கிறார். சரி 15 வருஷம் ஓடலாம், ரீஎஃப்சி பண்ணாலும் இன்னொரு 15 வருஷம், 31 ஆயிடுச்சு. நான் அதை கூட தவறுதலாம் 40 வருஷம், நான் கணக்குல வீக்குன்னு அப்புறம் அடுத்த நாள் சொன்னேன், கணக்குல கொஞ்சம் வீக் 40ன்ட்டா 31 வருஷம் தான். அப்போ கூட அது தப்பு தான், 31 வருஷத்தை ஆம்புலன்ஸ் கொடுக்க முடியாது. அதை செக் பண்ணிருக்கணும்ல. கண்டிப்பா அதுதான் மேட்டர், அதை செக் பண்ணணும். அதை கேட்டப்பதான் இல்லைண்ணா நீங்க செக் பண்ண, அது வந்து அன்னைக்கு இல்லைன்னாங்க, அவங்களுக்கு அந்த ஆம்புலன்ஸ் பிடிச்சிருந்தது அதனால ஓகேன்னாங்க. அது என்ன அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா பொம்மையான பப்ளிக்ல ஓடக்கூடிய ஒரு விஷயம், அது பண்ணக்கூடாது. ஏதோ அதான் சொல்லல, இவனை யாரோ போயிட்டு இவன் மண்டையை போட்டு குழப்பி ஏதோ ஒன்று பண்ணி வச்சிருக்கிறாங்க. யார் அவங்க, எதுக்கு பண்ண சொன்னாங்க, எதுக்கு இந்த மாதிரி பப்ளிசிட்டி, அவங்க அதனால என்ன சம்பாதிக்கிறாங்க, அதான் மேட்ரு. இவன் என்ன சம்பாதிக்கிறாங்கிறதெல்லாம் இல்லை, அவங்க இவன் நிகழ்ச்சி தான் பண்ணி சம்பாதிக்கிறாங்கிறதுக்கு ப்ரூஃப் இருக்கு. அவங்க எதனால இதை வச்சு சம்பாதிக்கிறாங்க, எவ்வளவு சம்பாதிச்சாங்க, என்ன சம்பாதிச்சாங்கிறதா அவர் சொல்றாரு. சிஎஸ்ஆர் ஃப்ரெண்ட்ஸும் ஒரு நிறுவனம் அந்த மாதிரி பண்ணியிருக்கு, அதை போய் இவங்களை ஹையர் பண்ணியிருக்கு. இவங்களை ஹையர் பண்ணி இதெல்லாம் பண்ணிட்டு அவங்க நல்லா காசு இது பண்ணிட்டு இவங்களை கோத்து விட்டு வெடிப்பாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு, நிறுவனம் யார் வந்து பண்ண சொன்னாங்களோ அவங்கள பத்தி யாரும் பேசல, பாலாவை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பின்ன அவரு அந்த முகம் தானே, யார் ஆடு கொடுத்தாங்களோ அந்த ஆடு தானே பேசுவோம். அந்த ஆடு கொடுத்தா சார் நீங்க தான் சார் சொன்னீங்க, நீங்க தான் சார் கொடுத்தீங்க அப்படிதானே கேட்பாங்க. அதுதான் ப்ராப்ளம். அட்லாஸ்ட் வந்து பாலாவை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, அதுதான் நடந்திருக்குன்னு நானும் நம்புறேன். இப்போ வரைக்கும் நம்புறேன். இப்போ வரைக்கும் என் நண்பன் பாலாவை எப்படியாவது மீட் எடுத்துட்டோம். அவர்கிட்ட கேட்டேன், உமா போயிட்டு போய் நம்ம சந்திச்சு அவர்கிட்ட நேர்காணல் பண்ணும்போது சொன்னேன், என் நண்பனை மீட்டுறதுக்கு ஏதாவது வழி உண்டான சாமம் வந்து ஒத்துக்கிட்டு இல்லை இது மாதிரி தப்பா நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு அவர் பாட்டு நடிக்கிற வேலையை பார்த்தலாம். நடிச்சு அவரே சொல்றாரு, நடிச்சு அவர் நல்லா சம்பாரிச்சு திருப்பி நிறைய செய்யட்டும், ஆனா அப்ப யாரு கரெக்டா இருக்கான்னு பார்த்து ப்ரூவ் பார்த்துட்டு செய்யட்டும், தப்பு இல்லையே. அதை இப்ப செய்யறது தவறு. ஓகே, இப்போ அந்த பாலாக்கு வந்து அந்த செல்வாக்கு ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்போஸ்ன்ற வீடியோ வந்ததுக்கு அப்புறமா போயிட்டு எல்லாமே சரி செஞ்சிருந்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. இந்த செல்வாக்கு எல்லாமே அங்கிருந்து வந்தது தானே? அப்போ அது மாதிரிதான் நினைக்கிறேன், அதுதான் தெரியல. ஓகே, தனி ஒரு மனிதனால எதுவும் பண்ண முடியாது இல்லை. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார், இவ்வளோ நேரம் உங்க டைமை கொடுத்து பேசினதுக்கு ரொம்பவே நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி. தேங்க்யூ.